அதாவது 1000 மந்திரிமார்களோட கொஞ்சம் விளையாட கொண்டிருந்த உன்னை அரண்மனையில் இருந்த பாலகன இப்பொழுது அழைத்தது ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவனை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு தான் கேளு. என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு? போய மயிராச்சு. எங்க ஆய மயிராவலையா பைத்தியக்காரா பொட்டி ஓட்டிட்டு இருந்த பையன் துப்பீர்னு கீழே விழுந்துட்டா என்னாச்சு? பொட்டிக்கு எதனா ஆகி போச்சுன்னு பாரு. அடடே அலுப்பு தாயே, உங்களுக்கு எதனா ஆகி போச்சு. வாடா தப்பி கொடுங்க. ஊர்ல கிடையாது. என்னாச்சு? கீழே விழுந்து போயிட்டானோ? என்ன ஜாவல? என்ன என்னாச்சு? தூக்கத்துல விழுந்து போயிட்டு போய் டீ வாங்கி மூணி கழுவு போ. ஏய் ஊட்டு கூட பத்து ஊட்டு கூட தூங்கறியா? ரெண்டு பேரும் சடி சேர்த்துக்கிறீங்க. இங்க உட்காந்து பொட்டி இல்ல பொட்டி கீழே போட்டு என்னடா உள்ளதான் வந்தவா மூஞ்ச கழுவு போ. ஆளே மாதிரி வந்து பொட்டி கொடுக்காதுனா உடச்சு விடுவோம். துப்பீர்னு விழுவுறாரு. ஐயோ உடஞ்சிருது என்னடா பண்றது? மகனே, அப்பா என்னை எதற்காக வரவழைத்தீர்கள்? உன்னை என்ன காரணம் அழைத்த தெரியுமா? என்ன காரணம்? மகனே, உனக்கும் இப்பொழுது தக்க பருவம் வந்து 16 வயது பாலகனாகி விட்டான். ஆமா, அதனால உனக்கு இப்பொழுது திருமணம் செஞ்சு பார்க்கணும். என்ன சொன்னீங்க? திருமணம் செஞ்சு பார்க்கணும்பா. எனக்கு கல்யாணமா? தக்க பருவம் வந்த உடனே அவரவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசர்களுக்கு, அதாவது அவங்க அப்பா அம்மாக்களை ஒன்றாக சேர்ந்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அதுதான் வழக்கம். அப்பா, அதனால உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்க வேணும். நீங்கள் சொல்வதை சொல்லிவிட்டீர்கள். ஆமா, என் மனதில் இருக்கிறது நான் சொல்லணும் அல்லவா? ஆமா. அப்பா, எனக்கு நீங்க திருமணம் செய்துவிட்டு சொல்றீங்க. ஆனா என் மனதில் என்ன இருக்கு தெரியுமா? மகனே, உன் மனதில் இருக்கிறது நீ சொன்னாதாப்பா எனக்கு தெரியும். அப்பா தர்மசீலா, அம்மா எங்க நான் இருக்கும்போது எதுக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம்? ஆமா, அருமையான பொம்பளை இல்ல பாவம். அவ சொல்றதுதான் உண்மை. என்னப்பா சொல்ற? இவ இருக்கும்போது என்னத்துக்கு? ஏன்னா எங்க இவ நல்ல பொம்பளை தாங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னை வச்சுதான் அவளை கல்யாணம் பண்ணல. பின்ன மகனே என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? உன் மகனா? மகனா ஒண்ணு இல்லைங்க, நம்ம பையன் அறியாத பருவம். அதனால அவனுக்கு ஏங்க கல்யாணம் பண்ணணும்? அவன் இருக்கும் போது இவன் இருக்கும் போது எதுக்கு பையனு கல்யாணம்? எங்க பெத்த தாய் நான் இருக்கிறப்ப எதுக்குங்க அவனுக்கு கல்யாணம்? இப்ப இல்லம்மா, மம்முட்டி போடுற தெரியுதா? எனக்கு புரியுதுப்பா. என்ன புரியுது? அதான் தாய் அவளோட பாசத்துல அந்த மாதிரி வந்து பேசுறா. பாசமலடாவும் பையனா வர என்னடா? அட ஒண்ணு இல்லைங்க, நம்ம பையன் என் மேல ரொம்ப பாசமாமா. அட ஆமா ஆமா ஆமா, நீ தான் ரொம்ப பாசம் இல்லைங்க. என் முன்னையே சொல்லிவிட்டா. என்னடி? ஒண்ணு இல்லைங்க, அவன் என்னமோ சொல்ல மூட சொல்லுங்க. என்னடி இவருக்கிறப்ப? அட ஒண்ணு இல்லைங்க, அவன் என்ன சொல்றான்னா, நம்ம மகனாகப்பட்ட தர்மசீலை என் மேல ரொம்ப பாசங்க. ஆமா, உன் மேல ரொம்ப பாசமல்ல? ஆமா, ஒரே தாய் இல்ல, ஒரே தாய். அப்படி இருந்தாலும் நீ இவளை எதுக்கு ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணீங்க? என் மகனை வளர்ப்பதற்காக. அதுதான் கிடையாது. ஏன், என்ன காரணம்? சாய் மாதிரி சத்தியமா அது இல்ல. ஏன் பயமானவன் என்னடா அப்படி காது மேல புடுங்குறான் உன்னை? இவன் பொழைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்டா? எங்கேயும் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஏன் தேவி, எங்க 1000 தான் இருந்தாலும் 500 தான் இருந்தாலும் ஆளுக்கு 500 பிரிச்சுட்டு போயிடலாமா? ஏய், அவனுக்கு தக்க பருவம் வந்துருச்சு. அதனால அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா மட்டும்தான் இந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம், ஏப்பா ஒரு வயசு பையன் வந்துட்டான், அவங்க அம்மா காரி இருக்கா, அவங்க அப்பனும் இருக்கிறான், இருந்தாலும் அவனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கேவலமா பேசுவாங்க. அப்படியா? அதனால அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. கோமாளி, என் புருஷன் கல்யாணம் பண்ணலாங்கிற நான் வேற என் மகன் மேல ஆசை வச்சுட்டேன். இதெல்லாம் அவனுக்கு காது கேட்காத்தானே? இப்ப கேட்காதுடா. ஐயோ, அவனை கல்யாணம் பண்றதுக்கு விடவே கூடாது. அம்மா, அதுக்கு என்ன அவனை அடையணுமே. இன்னொன்னு பண்ணலாயா? என்ன பண்ணலாம்? உன் கூட்டுக்காரனுக்கு வயசாகி போச்சு. சரி, அவன் அருணாக்காவை தாத்து தூக்கு போட்டு செத்து போயிரு. அப்படி செத்தா தரல தேவடியா போய் சாவ மாட்டேங்கிறானே. தானே? இங்க பாரு. ஏங்க அவனே எங்க அப்பா, இங்க பாரு, என் புருஷனை நான் எதுக்கு வச்சிருக்கிறேன்? சொத்துக்குதான் என் புருஷன், சொகத்துக்கெல்லாம் என் பையன் தான்டா. ஏன்டா அப்படி துப்புற? இப்ப என்னத்தான் பண்றது? அவங்கள்ட்ட சொல்லுமா பையன்கிட்ட கல்யாணம் பண்றானம்மா. பையன்கிட்ட என்ன சொல்லுமா, கேளாயா? ஆமாடா.
அடிக்காதடா. என்ன பண்ணனப்ப? இப்ப கல்யாணம் பண்றாங்களாமா? டேய், என் மாமனுக்கு கல்யாணம் பண்ணா. டேய் அப்பா, என் மாமனுக்கு கல்யாணம் பண்ணானே பண்றீங்கன்னு எனக்கு என்ன? என் மாமனுக்கு நம்மளால 60 கல்யாணம் பண்ணாத்தோம். உன் மாமனுக்கா? உன் மாமனுக்கு பண்ணானா பாடை திருப்பி. யாரு மாமன்? என் புருஷன் என் பையன் மாமன். மாமன்டா. ஐயோ கல்யாணம் பண்ண. என்னம்மா அவங்கிட்ட உனக்கு பேச்சு? சும்மா பேசிட்டு இருக்கிற கண்ணு சாயி. இவங்கிட்ட எதுக்குமா பேசிட்டு இருக்கிற? பாரு என் பையன் எப்படி. ஐயோ கல்யாணம் பண்ணலாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படி இழுக்கிற. வேண்டாம். என் பையனுக்கு ரொம்ப ஆசைடா. ஆமா ஆமா, ஆசை மீறுது. வேண்டாம் விடுங்க. எங்க அம்மா கட்டி பிடிச்சா என்னடா இப்படி பண்ற? அது அம்மா. அம்மாடா? ஆமா சாமி, உனக்கு அம்மா தான். பெற்றால் தான் பிள்ளையா? இவன் பேரு வைக்காத முன்னே அம்மா தான். சொல்லுடா, எடுத்து சொல்லு. என்ன பண்ணலாங்கிறீங்க? கல்யாணம் பண்றாங்களாமா? இவன் என்ன சொல்றா? என்ன சொல்றதே ஒண்ணு சரியில்லையே. ஆறு வீட்டுல போனவங்க தான் நம்மளுக்கு என்ன என்னதான் பண்றது? அப்பா மகனே, அதாவது எப்படி தெரியுமா, உனக்கோ தக்க பருவதம் வந்து விட்டது. 16 வயதா பாலகன் ஆகிவிட்ட. அதனால எனக்கோ வயசாகி போச்சு. ஆமா. ஏப்பா உனக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கோ இப்ப 60 வயசு. எங்க அப்பாவுக்கு எத்தனை வயசுக்கு தெரியுமா? 65ங்க. எங்க அப்பா 60ங்கிறான், நீ 65. எனக்கு எத்தனை வயசு இருக்கும்? எனக்கு எத்தனை வயசு இருக்கும்? உனக்கா? தெரியுது பாருமா. அட போடவ நான் பாத்து சொல்றேன். அது தெரியுதுன்னு தானே கட்டிக்கிட்டு இருக்கிறா. உனக்கு இப்பதான் தெரியுமா வரிச்சு கூதி? எனக்கு ஆரம்பத்திலே கண்டுகிட்டேன். என்னடா நீ பத்தினீன்னு. அப்படி சொல்லு இன்னொரு டைம். மகளே, அதாவது என்ன தெரியுமா, உனக்கோ திருமணம் செய்யணும். எனக்கு அப்புறம் இந்த தர்மாதிரி பட்டத்தை நீ தான் ஆளணும். அதனால உனக்கு திருமணம் செஞ்சு வச்சு இந்த தர்மாதிரி பட்டத்தை நீ ஆள வேண்டும். எனக்கு திருமணமா? உனக்கு தான்ப்பா திருமணம். எனக்கு கல்யாணமா? ஆமாப்பா. அப்பா அப்பா எனக்கு கல்யாணம். அப்பா
நான் சொல்லணும் அல்லவா? என்ன சொல்லு பாக்கலாம். எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு திருமணமும் வேணாம். நம்ம நாட்டிலே நான் ஒரு 7 வருஷமாக நான் வாழ்ந்து வந்து வருகிறேன். கல்யாணம் வேணாம் அப்பா. கல்யாணம் வேணாங்கறா. வேணாம். அப்ப இந்த அப்பனோட பேச்ச நீ கேட்க மாட்ட. அப்பா எனக்கு கல்யாணம் வேணாம் அம்மா. அப்பாட்ட சொல்லுமா. ஏங்க அதான் வேண்டாங்கற பேசுறாங்க. நீ தூரம் போ. ஏங்க இது அப்பனுக்கும் மகனுக்கும் நடக்கிற பிரச்சனை. அப்ப நான் உள்ள வர கூடாதா? உள்ள வர கூடாது. அப்ப நீ அப்பன் சொல்ற பேச்ச நீ கேட்க மாட்ட. எனக்கு கல்யாணம் வேணாம். ஒருபோது வேணாம். வேற எது சொல்லுங்க நான் கேக்குறேன். நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக தந்தை சொல்லி கேட்க மாட்டேன்ட்டல்ல. கேட்க முடியாது. இத்தனை நாள் அவளை வளர்ச்சி வடை செஞ்சல்ல. என் பேச்சே நீ கேட்கல. அதனால இப்பொழுது என்னோட உயிரை நான் மாய்த்துக் கொள்கிறேன். குத்து பாத்துக்கிட்டே தான் எப்பதான் சாவுவேன். போலமா போலமா வித்துக்கு வந்த மாதிரி நிட்டுக்கிறாங்க. வீட்டு குட்டிச்சவர் பண்ண மாட்டேன். அண்ணன் எப்ப சாவோ திண்ணை எப்ப காலியாவுன்னு பாத்துட்டு இருக்கிறேன். இப்படி பிடிச்சுக்கிட்டாவே சாவு வரும். அப்ப எப்ப சாவோ ஒரு சம்பளம் மீதியாவுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ சாவலையா? வேற ஒரு விஷயம் நடந்து அப்பெல்லாம் வந்தானா ரெண்டு கத்தி எடுத்து கூட அவன் சாவுட்டு குத்திட்டு இப்படியே தானே பிடிக்கிறோம். கரந்த கம்பத்துல வலுப்பு வந்த மாதிரி சாவுட்டவன். எங்க அம்மாட்ட தான் பேச்சு விடுங்க. அப்பா மகனே அம்மாக்கு இவனுக்கு ஏதோ கணேசன் இருக்குன்னு கேளுப்பா. என்னன்னு தெரியல. இதுக்கெல்லாம் மண்டை போட்டு உனக்கு சிரிப்பு வருமே. ஆனா இங்க கணேசன் இருக்கிறது உனக்கு தெரியாது. எங்கடா கணேசன்? எங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. மகனே அப்பா இன்றைக்கு ஒரு மகனாகப்பட்ட பேச்சை கேட்கவில்லை. ஆமா என் மகனே இந்த பேச்சு கேட்கல. என் பேச்ச கேட்கல. மகனுக்கோசரம் இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ்ந்து வந்தேன். எதுக்கா நான் உயிரா இருக்கணும் என்று சொல்லி கத்தி எடுத்து வெட்டி நீங்களே தற்கொலை செய்ய பாத்தீங்களோ? நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன். கல்யாணம் செஞ்சுக்கிறல்ல. எனக்கு ஏற்ற பெண் வேண்டும் அல்லவா? என் மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அதனால மகனே உனக்கு கல்யாணம் செய்யறேன்னு தான் சொன்னா. பெண் பார்த்திருக்கிறீங்களா? இதுவேதான் பார்க்கணுமா? இனிமேலதான் பார்க்கணும். எங்கப்பா பொண்ணு? மகனே எங்க பாப்பா? ஏன்னா திடுதிப்புன்னு இந்த முடிவை எடுத்து விட்டா. ஆனா உங்ககிட்ட வாய் வார்த்தை கேட்கணும்னு சொல்லி நான் பெண்ணை பாக்கல. நீ கிட்ட வாய் வார்த்தை கேட்கணும்னு மட்டும் தான் சொன்னேன். அதனால இப்படி பெண் பார்க்க நம்ம போக வேண்டாம். ஓ பெண் பார்ப்பதற்கு போகணும். அதனால போயிட்டு வாங்க போயிட்டு. ஏய் என்ன நான் மட்டும் தனியா தன்னா போல போயிட்டு வரேன் அப்படி நான் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? அதனால பெண்ணு பார்க்க நீங்க போகிறேன்னு சொல்லுங்க. நானும் தான் வருவேன். அப்படியா? ஏனென்றா அந்த பெண்ணை நீங்கள் பார்த்தால் மட்டும் போதாது. நான் பார்த்த அந்த பெண் எனக்கு பிடித்திருந்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா. அதனால மகனே அப்பா 1000 தான் இருந்தாலும் நான் உன்னை பெற்றவன். இருந்தாலும் உன்னை வளர்த்து வாழவும் செய்யுது உன்னுடைய தாய். நானும் தந்தையும் பெண் பார்க்க போயிட்டு வரோம். சரி. அரண்மனையில் ஏங்க அந்த பக்கம் இருங்க கொஞ்ச நேரம். டேய் அம்மா இங்க பாருடா தங்கம். நீ போய் 1000 பொண்ணு பார்த்தாலும் ஒண்ணு மாதிரியா? ஆமா அப்படி நாட்டு எந்த பொம்பளையுமே இருக்க மாட்டாங்க. எப்படிடா கோமாளி? காது கேக்குறது இல்ல. டேய் அம்மா பாரு. அம்மா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணை பாரு. அம்மா என்னடா? அம்மா என்னடா? ஒரு பெண்ணு பார்த்தா உன்ன மாதிரியா நான் பாத்துட்டு வரமா? என்ன மாதிரியே பாரு. என்னைய கூட பாக்கலாம். அடடா அங்க சாமி ஒண்ணு பாக்கட்டும். அடடா அங்கடா கோவிந்தராஜ் கிட்ட பெண் இங்க பாரு. நீ போய் பொண்ணை பாரு. பார்த்தோன்னே வந்துட்டா நான் இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணாதடா தங்கம். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறேன், கல்யாணம் பண்றேன். ஐயோ நீ இல்லாதனா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்டா. அப்படியாமா? அவ்வளவு ஒரு பாசம் ஏமால உன் மேல அவ்வளோ பாசம்டாடே கோவிந்தராஜ். வானா நம்மள செத்து போயிடலாம். இங்க வாடாத்தா. மொட்டை கண்ணு இருக்குது பாரு. 10 ரூபாய குத்தி விட்டு டீல சக்கரை இல்ல. இங்க பாரு. என் பையன் மேல எனக்கு ரொம்ப பாசம். அப்படியே சக்கரை அதிகமா போடுறாரு. சக்கரை இப்படியா இருக்கு டீ. அப்பதான் தொண்டை கட்டாம இருக்கும். தமாசி சொல்றோம். நீங்க இப்படியா இருங்க. அவன் கடக்குற அவனுக்கு டீயே கூட தராதீங்க. அவனுக்கு என் பையன்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வா. 10 தாய் இருந்தாலும் பெத்த தாய்க்கு சமமாமா. தெரியாஞ்சுக்கு பாரு. பதி போட்ட மாதிரி மூடு. போய் பொண்ணு பார்த்தோன்னு வர சொல்லி கொடு. என் பையனுக்கு ரொம்ப பாசம்டா. அம்மா ரொம்ப பாத்தமா. தந்தையார் சொன்ன பிரகாரம் ஓ காணத்து வழியா எந்த பொண்ணை பிடிக்குதோ லவ் கூட 5 கல்யாணம் மட்டும் அப்படியே செட் ஆயிரு. நான் பெண் பார்ப்பது கோவலாக இருந்தால் நீயும் எங்க கூட வரணும்.
டீயை குடிச்சு கொடுத்தா எங்கனாலும் வருவேன். எங்க அம்மா கூட இருக்கிறது ஒண்ணும் விட மாட்டேன். சரி வா போலாம். பொழுதுக்கு எங்க அம்மா கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு இருக்கேன். நான் கொடுத்தா நல்லா வாழுவா. போலாம். அப்பா மகனே எனக்கு பெண்ணு பாக்குறியா இல்ல இங்கே நீ டீ குடிக்கிறியா? நான் உடனே போலாம். அதனால நான் வந்து மந்திரி எங்க அப்பாடு சொல்றான் நல்லா. அவன் டீயை மாத்தி குடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு அதனால அப்பா அதனால தேவி நாங்க போய் பெண் பார்த்து நம்ம மகனுக்கு நல்ல வரன் பார்த்துட்டு வர. அது வரையில் நீ அரண்மனையில பதனமாக இரு. பத்திரமாக வரணும் உள்ளக்கிறான்பா. அவன் எதுக்குப்பா நாம பாக்கணும்? வரணும்னா அந்த இது வரன் வரன் பத்திரமாக போய் பாருங்க. நீ பதனமாக இருமா. பார்த்து பத்திரமா தங்கம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு படி தங்கம். விட்டுட்டு போயிடாதடா டேய் அப்பா. போயிட்டு வா. செத்தே போயிடுடா டேய். விட்டுட்டு போறேன்டா அப்பா. நான் உள்ள விடுறவா. அப்பா போகலாமா? அந்த கணக்க பார்த்தா தேடி இந்த கரண்டு முட்கள் எல்லாம் கடந்து வந்து இந்த வனாந்தரம் எல்லாம் நடந்து வந்து எத்தனையோ நாடு எல்லாம் தேடி வந்து விட்டோம். எங்கேயுமே பெண் கிடைக்கவில்லை. இப்படி நடந்து வந்து எனக்கு என்ன தெரியுமா ஆகுது? ஐயோ எனக்கு நல்ல தண்ணி மகனே தகமாடா. அதாவது எனக்கு நல்ல தண்ணி தாகம் வருது, நாவலர்ந்து போகுதாடா. எனக்கு பச்சை தண்ணி தாகம் வருது, என் பல்லுணர்ந்து போகுதாடா. அதனால எனக்கோ இப்பொழுது தண்ணீர் வேணும். ஏப்பா தண்ணீர் மட்டும் போதுமா? இல்ல கொஞ்சம் வந்தன்னு வச்சுக்க. அப்பா உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. இந்த நாமளும் இருப்பது ஒரு கானகத்து வழியா வந்திருக்கிறோம். இந்த கானகத்தை தாண்டி போனதான் இன்னொரு நாடு. அதனால இந்த கானகத்திலே சற்று ஆலாமரத்து அடியில் அமர்ந்திருக்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். மகனே அப்பா தண்ணீர் கொண்டு வரேன்னு சொல்றியே, அந்த தண்ணி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பெரியவர்கள் எல்லாம் அப்பொழுதே சொல்லியிருக்கிறார்கள், அப்படி மயிலும் குயிலும் கூமணத்தில் குளிர்ந்த ஜலம் இருக்குமா. அப்படியா? அதனால அருகில் தான் மயிலும் குயிலும் சத்தம் கேட்கு. எப்படி
இது பார்த்தா குயில் மாதிரி எனக்கு தெரியுது மகனே. இந்த பக்கம் நீ போவாத, இங்க உப்பு தண்ணியா வச்சிருக்காங்க, நீ இந்த பக்கம் போ. அப்பா இல்லப்பா, இவங்க ஏதாவது நல்ல தண்ணி ஆடு வச்சிருக்க. செத்த மாடு செத்தல எனக்கு வேண்டவே வேண்டாம், உப்பு தண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. சத்தியமானு சொல்லி வெட்டியா போடுவேன். என்னென்ன மிருகம், அது என்னன்னு மிருகம். அதனால அருகில் தான் மயிலும் குயிலும் கூவும் சத்தம் கேட்கிறது. நான் சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன். தண்ணீர் எடுத்துட்டு வாப்பா. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஆலாமர தண்ணியில நான் அமர்ந்திருக்கிறேன். அமர்ந்திருங்க. உடனே போயிட்டு வா. போவது பெரிதல்ல, போயிட்டு சீக்கிரமா வா. எனக்கு தாகம் அதிகமா இருக்குது. உடனே தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறேன். உன் தாகம் இன்னைக்கு தீருது. அப்படியா? இங்கே உட்காருங்க. கண்டிப்பா தண்ணி கொண்டு வருவேன். போயிட்டு வரேன். உடனே போயிட்டு வாப்பா.
யாரு ஆ எதுமே ஆ அம்மா அவன் சக்தி மகன் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆ ஆ ஆ ஆ ஆ சொல்லாயா ஆ எங்க 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 பொட்டிக்கார அங்கிள் ஆ வர போட்டி ஆ. சொல்ற பிள்ளைகிட்ட ஆ இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு பொட்ட பிள்ளை தன்னந்தனிமையில வந்திருக்கும் போது என்கிட்ட பேச ஒரு குஞ்சான குஞ்சம் கூட காணமே. அப்படியே அண்ணன் வந்து சுத்தி பாருமா சரி அப்படியே ஒரு ஒடுக்கல் கொஞ்சம் உட்காந்து இருப்பா ஆ, பாக்கு மோரையே ஆ அப்படியா? அவனா ஆ சரி நான் போய் பாக்கட்டா. போய் பாருமா நானும் போய் நோக்கிட்டா ஆ ஆ என்னாச்சு ஏன்டா டேய், ஆ. ஒரு பொட்ட பிள்ளை இப்படிதான் வந்து ஏறுவியட மேல. ஏய்யா, நீ என்ன ஏப்பா ஆ. நீ யதார்த்தமா வந்த சரி. நானும் யதார்த்தமா வந்தேன் ஆமா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சோம் ஆ. நீயா கத்தல ஆ அண்ணா ஆ பேசுறாங்க படுத்துக்கிட்டு ஆ அண்ணா ஆ தங்கச்சி அண்ணா ஆ. இந்த ஊரான ஊருக்குள்ள ஆ. ஒரு பொட்ட பிள்ளை தன்னந்தனிமையில வந்திருக்கும் போது ஆ. என்ன பார்த்து நசுக்க தெரியாதா? ஆ நசுக்கு நசுக்கிட்டாயா நான் இன்னும் ஈடு வாங்கிட்டு திரியிறேன் ஏனா நசுக்காத்த மணியே ஏகப்பட்ட சண்டை ஆ. நசுக்கி விட்டனா நான் பொழைச்ச பாட காணும் அட அது இல்லண்ணா, ஆ பாடல் பாடுவீங்களான்னு கேட்டேன். அருமையான பாட்டுலாம் பாடுவேன் எப்படி? என்னென்ன குரல்ல என்னென்ன குரலு? ஜெவந்தராஜன் உன்னைக்கு சென்னா ஆ கெண்ட சேலா சரி. பி சுசீலா ஆ என்னடா ஒரே பான்பராக நாத்தமா அடிக்குது? அதே கக்கு வச்சு மாறிச்சியா டேய், அப்படியேப்பட்ட பாட்டுலாம் பாடுவேன் அப்படியா? நல்லா கருப்பா தாளம் எப்படி கொள்ள ஆ நல்லா ஒரு கலையாகிறப்ப ஆ பொம்பளைக்கு வாய் தாண்டா முக்கியம் இதெல்லாம் வாய் அழகு ஆ. நம்ம செட்ல இருக்கிற பொம்பளைக்கு எல்லாம் பல்லழகு இல்ல ஆ நாக்கு அழகு ஆமா ஆ அண்ணா ஆ. உங்களது எடுத்து விடுங்க பாக்கலாம். ஆ நீயும் கேக்குற ஆமா. நானும் எடுத்து கூட கொடுத்துருவேன் சரி. ஆனா பிடிக்கிறதுக்கு நச நசன்னு போயிருப்பாரு அது இருந்தா தானே கூட அப்படியா? ஆமா. அண்ணா ஆ. எடுத்து விடுங்க நான் பாக்கலாம் இத. அட பாடல் ஆ. ஆ? அருமையான பாட்டுலாம் பாடுவேன் எப்படி? என்னடி முடியம்மா உன் கண்ணில மையி அப்படியே அப்படியே யாரு வச்ச மையி அது நான் வச்ச மையி அப்படியே அப்படியே நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் அப்படியே அப்படியே எப்படி எப்படி அப்படியே தான் கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள அப்படியே சரி. கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள அப்படியே நாக்கு ஜவத்த புள்ள பொன்னம்மா அப்படியே அப்படியே இனி நான் தாடி உன் ஒரு தேங்கன்னம்மா என்னடி முடியம்மா உன் கண்ணில பிய்யி ஐயே ஏய், அத கொண்டு போய் அங்கேயே வைப்பாங்க. ஆ மையி மையி ஆ அண்ணா ஆ இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா. ஆ இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா. புடுக்கிருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்க ஆ புடுக்கலைன்னா எங்களெல்லாம் கை கிளி போட மாட்டீங்க ஆ பிடிக்கல ஆமா. வேற பாட்டு பாட்டா ஆ, ஆ? பாடுங்க. ஆ? ஊதா கலர் எப்பன் அப்படியே அப்படியே உலகியா சொல்லு அப்பன் சொல்லடி அவனுக்கு நான் ஊம்ப கொடுக்கணும் சலாம் போடணும் ஆ சலாம் போடு சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் அப்படியே மற்றவங்க நடந்து வந்தா வீதி வெறும் வீதி மற்றவங்க நடந்து வந்தா வீதி வெறும் வீதி சரி சரி. நீ மட்டும் நடந்து போனா அது தலைப்பு செய்தி ஆ செய்தி தலைப்பு செய்தி ஆ அண்ணா ஆ இந்த பாட்டு பிடிச்சிக்கிச்சா ஆ இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருச்சுண்ணா. பிடிச்சிக்கிச்சா பிடிக்கணுமே சொல்லாயா ஆ அப்படி இருந்தாலும் ஆ. அண்ணா ஆ இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு ஆமாயா. பேரும் பெருமையும் சிறந்த அழகு திரு பொன்னாடு இந்த நாட்டினுடைய பெயர் என்னடி? சொல்லாயா அப்படின்னாலும் இன்னும் எப்படியாண்டா ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் அப்படியா? ஆ. இன்று அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்ன? ஆ போய் என்ன நாடகம் வச்சிருக்காங்க? ஆ ஆகாயவாணி வாயா போட்டா இவ்வளவு சாரி அது அதே தானே ஆ இது எப்படி மாத்திக்காயா ஆ ஆகாயவாணி ஆயா போட்டா இவ்வளவு சாணி ஆ வாயாலி சேர்ந்து சொல்லணும் ஆ ஆகாயவாணி பூமாதேவி சபதம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் வந்தபடியால் நான் யார், என் பெயர் என்ன? இப்படி ஆடிக்கிட்டே உள்ள பூரா போட்டுக்கிச்சா ஆ ஒரு பக்கம் கப்பு நின்று என்ன மாதிரி நான் யாரு எதுக்கு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிற அப்படி நிக்க முடியலைங்க. கால் நிக்க மாட்டேங்குதுண்ணா. நிக்காது சாமி
ஐயா இதெல்லாம் என்ன ரெண்டு பக்கம் மிச்சிரி போட்டுன்னு ஒரு காராசியவா என்னது ரெண்டு பக்கம் முட்டுக்கல்லாட்டும் புடச்சிக்கிட்டு அதெல்லாம் கும்பஸ்தனம்டா கும்பஸ்தனம் கோயில் மலக்குதே கும்பஸ்தனம் அது கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி விட்டாங்க என்னன்னா கொடுப்பேன் இதெல்லாம் ஆண்டவ கொடுத்த பொருள்னா ஆண்டவ கொடுத்த பொருள் பொம்பளைக்கு எல்லாத்துக்குமே இருக்குமா எல்லாத்துக்குமே இருக்கும் ஆண்டவன் என் பிள்ளைய வேலை விட்டுட்டான் என் பிள்ளைக்கு இல்ல என்னது ஆமாய்யா இருக்குண்டா இல்லையே இருக்கணுமே 3 வேளை தண்ணி ஊத்தணும் 6 வேளை பல்லு வளர்க்குறேன் டெய்லி அரிக்கரட்டி போட்டாலா தரேன் என் பிள்ளைக்கு காணும் சிறந்தையாட்டம் கூட போட்டுச்ச பாடு இல்ல ஆனா நல்லா போய் பாருனா இருக்கும் பூத்த கண்ணாடி கூட வச்சு பாத்துட்டேன் இல்ல ஆனா இருக்குனா இல்லையா எங்க அம்மா மாதிரி சத்தியமா இல்லங்கிறேன் அப்படியா உன் பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆகுது 3 வயசு ஏண்டாடி ஆதமத்த புண்டவா என்ன குச்சி எடுத்துக்கிட்டு குத்துறா வரும் 16 நிறைந்த பருவ மங்கைகளுக்கு மட்டுமே இருக்கும் 3 வயசு பிள்ளைக்கு வராது டாக்டர் விட்டாலும் வேலையாவாது என்ன பண்ணாலும் வேலையாவாது அந்த 14 வயசு ஆனா அதே சிறந்த லைட்டா பிடிக்கும் ஏயா எங்க ஆயா என்ன பாவம் பண்ணா 97 வயசு விடிஞ்சா 98 வயசு பிறந்த நாள் கொண்டாடலாம்னு இருக்கிறேன் ஏன் டீத்துல போய் தொங்குது அது உங்க தாத்தா கவுரு போட்டு எழுத்திருப்பான் நீ எல்லாம் தண்ணி ஊத்தினா 6 உங்க வீட்டுக்காரர் முதுகு தேய்ப்பாங்க ஆமா எங்க ஆயாளுக்கு அப்படி இல்ல பின்னால மட்டும் சோப்பு போட்டு தூக்கி பின்னால போட்டா திமுக்குன்னு தேய்ச்சிக்கிட்டு அப்படியா எங்க பரம்பரையிலேயே ஆமாயா நம்ம கவர்மெண்ட் பஸ்ல போனா முளைக்கு டிக்கெட் எடுத்த குடும்பம் எங்க குடும்பம் பார்த்தா உண்மையா சொல்ற அண்ணா அப்படியாப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம் நீங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்தீங்க உங்க பேரு என்ன சொல்லி பாக்கலாம் என் பேரா சொல்லட்டுமா கண்ணு தூசி வந்து போச்சு கண்ணு மேல அடிச்சு எந்த சாமி கிட்ட போறாச்சு என்னுடைய பேர் என்ன தெரியுமா? மச்ச விழியலைக்கு உச்சமில்லாத ரூபி. கொச்சில்லாத ரூபி.
உச்சம் உச்சம் விண்ணப்படாத மேனி. ஆமா. பால பருவமுள்ள சோழ குயில போல பால பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பேர் தான் உன் பேர் என்ன? கோமேதவல்லி. கோமேதவல்லி. அட நீ தான் கோமணம் கட்டுறவளா? ஏய் கோமணம் கட்டி சட்டி போட்டியா? ஏன்டா இப்படி பேசி அழிஞ்சு போற? அழியறதுக்கு லப்பரி பென்சிலா? நீ எல்லாம் நல்லா இருப்பங்கற. அருமையா இருப்பேனா? டேய் நீ எல்லாம் இப்படியே போயிருவடா. இப்படி தாண்டி போன பேத்த கூதி இப்படியே போவாங்க. அந்த ஆயா பார்த்து உனக்கெல்லாம் ஒரு கரண்டி எண்ணெய் தர மாட்டா? என்ன போண்டா சொல்றதுக்கா? டேய் அண்ணா அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரோ கோமேதவல்லி. அட கோமேதவல்லி. ஆமா. அப்படிதான் இந்த அழகான கோமேதவல்லியை ஏற்றெடுத்தாங்கள தாய் தந்தை எப்படி பிறந்தவை தெரியுமா? எப்படியாயா? அண்ணா என்னால இவ்வளவு விலாவரியா கேக்குறியே, உங்க அப்பா அம்மா பேர் தான் என்னன்னா? கோமாளி பேர்ல அந்த ஊருக்காரு கேட்கல. எனக்கு அப்பா அம்மாவே இல்ல. வந்தீங்களா ஒரே கதை கூட டெம்போக்கு போக கூடாது, கோயில்களோட தான் விட சொன்னாங்க. யாரோ சொல்றாங்க உருக்கன போகுது. சொல்லு அண்ணா. என் தாயா தந்தையார் யார் தெரியுமா? யாரு? பாடி சொல்றேன். தாய் தந்தை 10 மாதம் இன்னொரு நாள் மூவார் தசம நாடி தன் அங்கத்தில் சுமந்து ஈட்டெடுத்தாங்களே தாய் தந்தை யாரு? என்னுடைய தாயாரோ கனகவல்லி, தந்தையாரோ கனகராஜன். இருவருக்கும் அள்ளி செல்வமாக ஒரே ஒரு மகள் நான் பிறந்தேன். ஆமா. அப்படி இருந்தாலும் அடியே எனக்கும் தினந்தோறும் என்ன வேலை தெரியுமா? தினந்தோறும் என்ன தொழுவாடு? என்னுடைய தாயார் தந்தையாருடைய பாதத்தை பணிய வேண்டும். சரி, அதற்கு நந்தவனம் சென்று நறுமலர் எல்லாம் பறித்து வந்து என்னுடைய தாயார் தந்தையார் பாதம் பணிய போகணும். போலாமா? அம்மா
இதோ நந்தவனம் வந்துட்டோம். நறுமலர் எல்லாம் பறிக்கலாமா? இது எதுக்குடி? பூ பறிச்சு போறதுக்கு சாக்கு இல்ல எருக்கும் பூவு பொறிக்கிறீ. சரி பறிக்கலாமா? நாங்க பூ பறிக்க வந்துருக்கிறோம். மத்தாலும் குழந்தை பொட்டியில வேணுமா? ஏன்னா நீங்க ரெண்டு செட்டி கொண்டா போதுங்க. பொம்பளை பாரு ஆடி போலாம். ஏய் இது என்ன பூவா இருக்கும்? பண்ண பூவா? என்னடி பூ அது? எந்த சோக்கா இருக்கா? விடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போக்கா. படுத்தே கிடக்கிறப்போ 9:45 வந்து படுத்த நீ சுத்தி சுத்திட்டு போக. இப்பொழுது எங்க வந்திருக்கிறோம்? கூத்தாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே ஒரு அப்புல அப்படி கீழே விழுந்துரும். அப்படி ஏடா ஒரு செம்பு தெளிவு என்ன ரேட்டுக்கு போகுது? மோயால பேத்து சாக்கல அடிக்க 50 சரி நீ மூடு. இது என்னத்துக்கு சொம்பு? நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது என்னத்துக்கு சொம்பு? சொம்பு கிடையாதுடா, சொர குடுவு. என்ன குடுக்கு? சொர குடுவு. சொர குடுக்கா? சொர குடுவு. இந்த தண்ணி குடிக்கிறது. எங்க அப்பாவுக்கு தண்ணி எடுக்கணும். வாங்க போலாம். நான் கூட இருக்கிறேங்க. நான் இருக்கும்போது முடிக்கிறாங்க. தண்ணி எடு. கொண்டாடுங்க. தண்ணி மூலங்க நீங்க சேத்துல அலாச்சி விடுங்க. இப்படியா? இங்க என்னமோ தண்ணி சிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் போய்வோம். நல்ல தண்ணி இல்ல. எங்க அப்பா உப்பு தண்ணி குடிச்சா தொண்டை கட்டிக்கும். இருக்கிற லட்சணமே அப்படித்தான். நல்ல தண்ணி கொண்டு போய் கொடுப்போம். ஆமாடா தானே சொல்லிவிட்டோம். கொலக்காரி வந்துருக்கோம். தண்ணி பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி இருக்குதா? பொண்ணு வயசுக்காரன் இருக்கு. எங்க பின்னாடி தண்ணி மாறு. சரி அங்கே பார்த்தாயா? ஆமா அங்க பாருங்க ஒரு ஆய தொறன்னு மூத்தம் இருக்குதா. நல்லா திரும்பி பாக்குறாங்கடா பைத்தியக்காரன். அங்க பாரு, பக்கத்தால பாரு, முன்னாடி பாரு. என்ன ஒரு அழகு. கண்டுபிடிச்சீங்க? என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் குளக்கரையில தண்ணீர் எடுக்க போகும் பொழுது இந்த குளக்கரை நேர் உற்று பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு பெண் குடிக்கிறாடா. எனக்கு என்னமோ பொம்பளை மாதிரி தெரியலீங்க. ஆமா, அப்பொழுதே பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. பெண் இந்த கானகத்துல நிறைய மோகினி பிசாசு எல்லாம் நடமாடுமா. பெண் என்றால் கால் இருக்கும், அப்படி மோகினின்னா கால் இருக்காது. பேய பிசாசு இருந்தா கால் இருக்காது. நீ என்ன பண்ற? இந்த இடத்துலதான் நீ வேணும். போய் அந்த பிள்ளைக்கு கால் இருக்குதா இல்லையா போய் பாட்டுவோம். உங்க அப்பனுக்கு தண்ணி கொடுத்தான்னு உங்க அப்பன் சத்தா எனக்கு தெரியும். நான் போக மாட்டேன். எப்ப அப்படி அனாதையா விட்டுட்டு போற? எனக்கு பிடிக்காது பொம்பளைனா. எனக்கு பேயினா அப்படி பயங்க. போய் பாட்டு வாடா. வேண்டாம் சார். காலுக்குதான் பாட்டுவா. காலுக்குது இல்லடா, அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு? ஆமா, கொஞ்சம் போடுங்க. போய் பாக்கட்டா? பாட்டுவா. எனக்கு பயமா இருக்குதா? பயமா இருக்குதா? ஏதோ ஒரு சாமி பாட்டு பாடிட்டு போ. நீயே போய் பாருங்க. போயிட்டு வாடா, போடா. போய் பாருங்க. கால் இருக்குதான்னு பாட்டுவா. போ. எனக்கு இருக்குதே. அங்க இருக்குதான்னு பாத்துருவா. எனக்கு பொண்ணுக்கு வர மாதிரி போய் விட்டுட்டு போ. பொண்ணுக்கு வந்தா மூத்திரம் தண்ணி ஆட்டும். யாருக்கு எப்படி போகுது? எனக்கு பயமாக்குதுங்க. சரி, ஒரு சாமி பாட்டு பாடிட்டு போ. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சந்தல போதல்ல தோறு தோறுன்னு கலியாத்தா கண்ணாத்தா. அவளுக்கு கால் இருக்குதான்னு பாராத்தா. தென்னை மர தோப்புக்குள்ள தோறு தோறுன்னு கலி. நானே போயிட்டேன். ஓடா போவே இல்லை. இப்ப பயப்படா போ. ஏங்க எனக்கு பொம்பளைன்னா நீ பேயினா பாபா எனக்கு பயங்க. போய் பரவாயில்ல, போய் பாட்டு ஓட.
ஏய் ஒரு பக்கம் இப்படி திரும்பிக்கிச்சே வாழ அந்த மாதிரி எங்க நான் போன சேர்ந்து அந்த பெண்ணுக்கு கால் இருக்குதா அப்படின்னு கத்துதுங்க. அது பெண்ணா பேயாடா அது இன்னொரு டைம் பார்த்துட்டாரு. பொம்பளை தான். என்ன பொம்பளை பொம்பளையா என்ன சொல்ற பொம்பளையா ஏங்க ஆஹா நாமளும் நந்தவனம் வந்தோம். நந்தவனம் வந்தோம். தண்ணி மோக அது யாரா இருந்தாலும் பொம்பளை தானே கண்டுபிடிச்சிட்டு பாப்பனுக்கு தண்ணி கொண்டு போறோம். எங்க அப்பா தண்ணி தகவல் இருந்தாண்டா என்ன என்ன அந்த பெண்ணை பாடுறாடி எவ்வளவு ஒரு அழகா அடாடாடாடா யாராட்டு போறாங்க தண்ணி மோகலாங்க. தண்ணி அப்புறம் போதுங்களா இருறா பாடி கட்டுங்கடா. தண்ணி பார்க்காதற அந்த பெண்ணை பாடுறா இங்க வேணும். இவள் அழகாகோ அழகு அடாடாட இந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை. பவுடர் அடிச்சு விட்டா நாய் நக்கி போடுங்க. என்ன ஒரு பேரழகு. பாவஞ்சாமி அவளுடைய கூந்தலை பார்த்தாயா? அம்மாசாமி சவுரி அல்ல சவுரி கூந்தலோ வெண்மேகம் போல். அம்மாசாமி கவுரு போட்டு கட்டிட்டு போலாட்டு. மூன்றாம் பேரை சந்திரன் போல் அவளுடைய நெற்றி, கண்டார வாத்தரல கத்தி போல் அவளுடைய பிருவங்கள், அம்மாசாமி மைய வேலை செய்யுதுங்க. மீன்கள் போல் அவளுடைய கண்கள், சே கோபுரம் போல அவளுடைய மூக்கு, அம்மாசாமி சலி சிந்தர இரண்டு செவ்வாழ பழத்தை ஒன்றாக ஒட்டி வைத்தால் எப்படி இருக்கும்? வாய பொழந்துக்கிட்டு அப்படியே உதட்ட பாடுற அப்படியே ஆரஞ்சு சொலையாட்டம். புது பழக மாட்டேன்னு தொங்கலை கிழிஞ்சு. அவளுடைய கழுத்தை பார்த்தாயா? வெண் சங்கு போல். கண்டார வாத்தரல பாருங்க. மன்மத கலைக்கு ஒப்பாட அவளுடைய மார்பகங்கள் இருக்கு சாமி. கொஞ்சம் பாடி தெரியுதானா? சித்து உடுக்கு போல அவளுடைய இடுப்பு. அம்மாசாமி கிட்ட வந்துட்டீங்க. ஆத்திலே சுழலுகின்ற அவளுடைய சுழலை போல் தொப்பிலும். அம்மாசாமி ஈக்குமா துக்குச்சுதான் போத மாட்டேன். அந்த தொப்புளை கீழே அந்த ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் இருக்குதுங்க. அந்த வேகத்தடி தாண்டி விட்டா டாப்புக்கு இருக்கான். இருவாளை தண்டு போல அவளுடைய தொடையும். ரொம்ப கீழே போயிட்டு மனுஷத்து போயிட்டேன். இந்த தொப்புளை கீழே அடிவாரத்து கீழே இந்த தொடைக்கு மேல ஒரு சமாச்சாரம் இருக்குது. பண்டாத்து முன்னையே சந்தேக புண்டை சங்கலவ எதெல்லாம் தூக்கத்துல கொண்டு போய் சாத்தலாம் சாத்தலையா தெரியல. கோவத்துல கொண்டு போய் ஒரு நாளைக்கு சாத்தத்தான் போறேன், 30 கும்பிடத்தான் போறேன். கும்பல் சண்டையெல்லாம் வீட்டுல வச்சு கூடாத. வெறி புண்டு அப்படி வருது. ஆட்டோ ஓட்ட மொத்தம் வரணுமாடா உனக்கு அவ்வளவு கோவம். அந்த என்ன சொல்ற அந்த சமாச்சாரமா அதுதாங்க அதிசேஷன் போல் அவருடைய படம். அதத்தான் பார்க்க முடியாத பண்ணி விட்டாங்களே. பாடுறாடி அண்ணன் போல் நடியும். அடாடா என்ன உலகு எப்படி ஒரு அழகு. மொத்தத்துல இவன் ஒரு பொம்பளையே கிடையாது. ஆமா சரி இவனும் தேவடியா தான். தேவாதை குடுங்கடா. எங்கடா தேங்காயா சொல்ல குடுங்க. எதுக்குடா? அப்ப தண்ணி கொண்டு போலாம். எங்க அப்பா தண்ணி குடிச்சானா செத்தான்னா அதுக்கு என்ன? இந்த பிள்ளை எனக்கு வேணும். அப்ப தண்ணில செத்து போயிருவாங்க. இந்த பெண்ணை பார்க்க பார்க்க நண்பா அவளுடைய அழகை பாரடாடி. ஆம்பளையும் கட்டி பிடிச்சி என்னங்க வரப்போகுது. கொஞ்சம் சாப்பிடுங்க. கட்டி பிடிச்சிருக்கிறேன். யாரோ
கண்ணே அடாடாடா நான் இவ்வளவு நேரம் ஓட்டதுக்கு சிக்கிட்டாள் சிக்கி விட்டாள் என் கட்டுக்கு சிக்கி விட்டாள் தேவி கட்டி கட்டி புர்றி தேவி தேவி கட்டி என்ன ஒரு அழகு உன்னை பார்க்க எனக்கு அப்படியே வருது தேவி எவ்வளவு நேரம் உன்னை ஓடி ஓடி பிடிக்கிறது இப்ப எனக்கு சிக்கி விட்டா அல்லவா உன்னை விட மாட்டேன் அழகோ அழகு என்ன ஒரு பேரழகு தேவி கட்டி பிடித்து கண்ணே இவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டே பேசிட்டு இருந்தேன் ஆமா உனக்கு 60 அடி கூந்தல் இருக்குமல்லவா எங்க ஒரு காணோம் கண்ணே அவளை கூட்டு வந்து நறுசம் உன் மீது அத்திரு பன்னீர் வாசம் அடிக்கும் என்ன ஒரு விமுல் பாக்கு வாசமா வருது மாமனார் கோட்டர் போட்டு டவுன் தேவி இவ்வளவு நேரம் நான் கண்ணை மூடிட்டே பேசிட்டு இருக்கிறேன் கண்ணை திறந்து ஒரு 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 முத்தம் ஒண்ணு குடுதேவி கண்ட்ரோல் புண்டை குடுதேவி கண்ணி ஏண்டா ஏண்டா அந்த பெண் மீது நான் காமம் அதிகமாகி அந்த பிள்ளையை போய் ஓடி ஓடி பிடிச்சி கட்டி எனக்கு குறக்க வந்து நீ அது இங்க வந்த கட்டி பிடிக்க தெரியாது எவ்வளவு லெவல்ல பண்ண அதாவது காமம் கண்ணை கட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கட்டி உனக்கு ஊறிக்கிட்டாங்க மச்சத்துல தம்பி வர போனா கோவப்படாத பத்து பிடிச்சிக்கிட்ட அமுத்தல போயிட்டு வரோம் ஆதி காலத்து தெருக்கூத்து எந்த நாய் பாக்கணும்னாங்க நம்ம ஒன்னொன்னு ஒரு நாய் பறிச்சுட்டு பாத்துட்டு போகுது சட்டி படத்து போறோம் அவ்வளவுதான் இவள் யாரா இருப்பா இவள் எந்த ஊரா இருப்பா நீ என்ன பண்ற அவளுடைய ஊரு என்ன பேரு என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்டுவா செட்டு கட்டி புறாதர் வேலைக்கே வந்திருக்கிறேன் எல்லாமே பண்ண இது ஒண்ணு மட்டும் பண்ணணும் ஆர்சாமி நீ ஆறு உங்களுக்கு நோக்காடாட்டுக்குதுங்க பேர் என்னன்னு கேளுறா என்ன இதான் பேரு என்னன்னு கேட்டுவா என்ன பேரு என்ன பொச்சத்துல போறா உன் பேர் என்ன என் பேரு கைத்தி புண்டைய அவ என்னங்கறா என் பேரு அதத்தாடா சொல்ல மாட்டேங்கிறா ஒரு மம்முட்டி ஆட்டு நீ ஒரு அழுப்பு ஆட்டம் நல்லா கேட்டோ போ என்ன பேரு என் பேரு அது வந்து அதேதான் இப்படிமா பேர் வைப்பாங்க அது வந்து அதேதான் அவள் பேர் அதேதானா அடாடா அதேதான் சத்தியமா உங்க அம்மா மட்டும் என் கையில கிடைச்சாது கண்ணாச்சி குடி வாங்கி பூசிட அதேதானே எப்படியா பேர் வைப்பாங்க வைத்தியர் நல்லா கேட்டாட என்னாடி பேரு என்னாடி இதெல்லாம் அப்படி திறந்து விட்டு விடுறாட்டம் என்ன பேரு என் பேரு என் பேரு வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் இதுக்கு மேல நம்ம குலைக்க மாட்டோம் பேரு என்ன பதிவு பண்ணாங்களா இல்லையா உனக்கு என்ன பேரு என் பேரு எப்படி நான் சொல்லட்டும் வாயிலத்தான் பொச்சிலேயே சொல்லுவேன் பேரு என் பேரு தான் அவன் என்ன சொன்னா கண்ணாடி என்ன சொன்னா அவ ஊமையா நிக்க சொன்னா பேருதான் இதுன்னு சொல்லவில்லை உன்னைய மண்டி போட்டு
பைத்தியக்காரன், அதான் பண்ண சொல்லாங்க. எனக்கு இருங்க என்னன்னு கேக்குறேன். என்னடி பேரு முண்டை உம்மடி பாரு. அண்ணா என்ன என் பேரு வந்து பேரு தான் வந்து என்ன என் பேரு தான் கோமேதவல்லி. இருக்குமா? வள்ளி சுருக்கமா என வள்ளி வள்ளின்னு கூப்பிடுவாங்க. எப்படி நெலிஞ்சின்னா புச்செல்லாம் எரியுதா? என்ன பேரு? அவ பேரு அவன் சொல்ற மாதிரி சொன்னதான் நல்லா இருக்கு. அவ பேரு சிறுங்கள் வேணாண்டா. அவ பேரு எல்லாம் இப்படி காட்டிட்டு சொன்னா என்னடா பேரு? கோமேதவல்லியா? கோமதவல்லி. சுருக்கமா வள்ளி வள்ளி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். வள்ளி ஏன்டா இப்படி வள்ளி வள்ளி கோமதவல்லி. தர்மசீலன் கோமதவல்லி. கோமதவல்லி தர்மசீலன். கோமதவல்லி கோயந்தரா. அந்த பெண்ணு எனக்கு தான் வேணும். வேற கேட்டாச்சுல ஏய், வேற கேட்டாச்சுல கேட்டாச்சு. இந்த அப்பனுக்கு தண்ணி மல்லவா தண்ணி வேணும். எங்க அப்பா தண்ணி குடிச்சான்னா செத்தான கோட்டை குத்தி எறி விடுறான். சாவுட்டோம். எங்க தண்ணி அப்ப முக்கியம். அப்பகாரம் என்னமா போயிட்டு போறான். அவ என்ன அவளுடைய நாடு அவ தாய் தந்தை யாருன்னு கேளு. ஏ முண்டா ஒப்ப மாறிடி. என்ன ஒப்பன் எங்க அப்பா அம்மாவா? ஒத்தாலும் ஒப்பனும். எங்க அப்பா சிரிக்காத ஐயா. எங்க அப்பாவா? எங்க அப்பா பேரு இந்த மனப்பாட மண்டலியா? எங்க அப்பா பேரு தான் எங்க அப்பா பேரு தான் கனகராஜன். ஒப்பம் பேரு ஆமா. கோத்தா உங்க அம்மா. எங்க அம்மா பேரு வந்து கனகவல்லி. சரி ஏங்க அவங்க அப்பா பேரு கனகராஜன். அவங்க அம்மா பேரு கனகவல்லி. பரவாயில்ல. அவரு பேரு கோமதவல்லி. என்ன ஊரு? எந்த ஊர்? நீ மனசமுத்திரமா இளம்பலியா? காலிக்குட்டி பிரிவுரோடு நாளை மொகரையும் பாரு. என்னோடு கேட்கட்டும். அட நாடு என்னான்னு நாடு என்ன இருக்கு அப்படி கேட்டு வாடா. சொன்னாதான் என்ன? ஏன்டா தான் அப்படி வாங்குற? நல்லா தெளிவா கேளு. என்ன தெலுங்கு குடிச்சு பிடி கேக்குறாங்க இதுக்குமா? என்ன நாடு? என்னது நாடு நாடு அடியே அது யாரு? அவர் யாரு? என்ன நாடு? அவர் எதுக்கு என்ன பத்தி எல்லாம் கேக்குறாரு? அதானே நீ ஒரு பொம்பளை தன்னை தனியாக்குற. ஆமா. எதுக்கு என்ன பத்தி கேக்குறாரு? அவர் யாருன்னு கேட்டு வா. ஏங்க நாடு நகரம் சொல்றது அப்புறமேட்டு கிட்டமா? சரி இந்த தன்னை தனியா ஒரு பொம்பளை காண சொல்லுறோம். நந்தவனத்துக்கு பூ பொழிக்கு வந்தாலும் தந்தையார் பாத பூஜை செய்ய நீ யாருன்னு கேக்குறாங்க. நான் யாரா? ஆம்பளைக்குன்னு அறவ பிடிக்காதான். நான் யாருன்னு உனக்கு தெரியாது? நான் யாரா? நான் யாரா? யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ பெரிய தர்மசீலன்னு சொல்லு. அவரு பேரு தர்மசீலை. அப்படியா? அவங்க அப்பா அம்மா யாரு? அப்பமாரு தர்மாங்கதன். டேய் டேய் அம்மாக்கு வேற கேட்டு போன தர்மபத்தினி. தர்மபத்தினி தர்மாவத மன்னன். எந்த நாட்டு மன்னன்? எந்த நாட்டு மன்னங்க? எந்த நாட்டு மன்னன்? தர்மவட்டனம். தரும்புரித்தனம். இல்ல கிருஷ்ணகிரி. தர்மேந்திரபட்டினம்டா. தர்மாந்திரபட்டணம். அப்படியா? சரி யாரோ இருக்கட்டும். வாடா நீ சல்டா போட்டு தூரத்துல போய் அடப்பாடி தூரத்துல போனா ரெண்டு பேரும் ஒத்தக்காத்தானே இருக்கிறீங்க. வாடாங்க. ஆதலால் அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். இங்க பாரு அவளை நான் லவ் பண்றேன்னு சொல்லு. உன்னை லவ்வா பண்றாராம். என்னது? இல்ல செவனப்பு லவ் பண்றாளாம். காதல் 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 ஓட்டுறாராம். காதல் பண்றேன்னு சொல்லு. இப்ப ஒடிசாமி செவ்வ கிட்டும் அடியே உங்க மேல ஆசைப்பட்டாராம். என் மேல ஆசைப்பட்டாரா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அதெல்லாம் ஐயோ பிடிக்காது. இப்ப இப்படிதான் இருக்கும். போக போக நீயே வேணும். சரி கட்டிக்கலாம். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அடிப்பாங்க. வேகத்தடை தாண்டும் போது டெம்போ அந்த குழுக்கு குழுக்குன்னு இப்ப பிடிக்காதுங்கிற. அவ தாய்க்கு ஒரே ஒரு பிள்ளையா. இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதாமா. அந்த பெண் எனக்கு வேண்டும். அந்த வாழ்ந்தால் அவளோடு இல்லையேன்னு இந்த மண்ணோடு. எத்தனை பேத்துக்கிட்ட போன் பேசுற உனக்கு எல்லாம் பாத்தியா ஒரு வாழ்வு. ஏன்டா சாவடிக்கிற? நான் எங்கடா போன் பேசுறேன்? வாழ்ந்தால் உன்னோடம் செத்தாலும் அந்த மண்ணோடம். அடியே எனக்கு அவரை பார்த்தா பயமா இருக்குது. நான் மலர் பறிச்சுட்டேன். நான் அரண்மனைக்கு போறேன். எங்க வேண்டாங்கிறாங்க. ஒருபோதும் முடியாது. சரி வேண்டாம் போயிட்டு வா. அப்பங்காரங்க தண்ணி கொண்டு போலாம். அப்படியா? வேண்டான்னு சொல்றாளா? சரி நான் போறேன். போறேன் இப்படி போகணும். எதை போற? சரி நான் கிளம்புறேன்னு சொல்லு. ஏமா சரி வேண்டாம் போயிட்டு போற ஒரு கிளம்புறாராம். சரி போ சொல்லு. சரி நான் போறேன்.
எனக்கு ஒரு யோசனைங்க. இந்த பொம்பளை அவ வேண்டான்னு அவ வந்து மனுஷி சொல்லல, அவ கண்பார வாயிதான் சொல்லுது. உன் மனுஷுக்குள்ள வேணுங்குது. அதான் நீ போற மாதிரி போ, நீ போறான்னு சொல்றேன். அதுக்கு மேல அவளை கூப்பிடுவாள். நான் எத்தனை பேர்த்த வேலை விட்டுருப்பேன். கரெக்டா சொல்றேன். எத்தனை புத்தியா வச்சிருப்ப நீ? வார்த்தை சோள காட்டலாம். இதை சொல்லிட்டு உங்க வீட்டுல பாவுது உழுவுது. கிளம்பு. போறேன் போட்டா போறேன். நேரம் போயிருந்தா சால்டாபுரம்னு போயிருக்கலாம். போட்டா போ போறேன். போடா. ஐயே கிளம்பிட்டேன். போடா. அவர் எங்க போயிட்டாரா? போங்கடா. போயிட்டாரா? போடா இப்படி. போய் தொலைடா. போடா. அவர் போயிட்டாரா? அடியே அவர் எப்படியோ ஒண்ணு புடிச்சு விடுறியே. அவர் மேல நானும் ஆசைப்பட்டேன், என் மேல அவரும் ஆசைப்பட்டாரு. எப்படியோ ஒண்ணு புடிச்சு விடுடி. நீ பத்தினி திருமணம் தேவடியா கூத்தாட்டுக்குது. என்ன சொன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? அவளை என் மீது ஆசை வைத்து விட்டாளா? சரிண்ணா, இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை இல்ல. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீ போலாம். போலாமா? கெட் அவுட். எங்க போய் கேடாய் வெட்டான்? அப்பா பெரிய சொல்லிக்கிறாங்க, ஆத்த தாண்டறப்ப அழக பானா, ஆத்த தாண்டி விட்டா போடா புலலப்பா அப்படினாங்களாம். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கறேன். டேய் வண்டி தோல. ஓ கோபுவல்லி சாமி. என் கண்ணாட்டி ரஞ்சிதமே. என்ன ஒரு அழகு, எப்பேற்பட்ட அழகு தேவி. கண்ணை கோபதவல்லி, என் மீது நீ ஆசை வைத்து விட்டாயா? உனக்கும் என்னை பிடித்திருக்கிறது, எனக்கும் உன்னை பிடித்திருக்கிறது. அதனாலே இருவரும் சரி ஆசை வைத்து விட்டோம். அதனாலே கட்டி சேர்ந்து காமத்தை தீர்ப்போமா? அப்படியா? என்ன சொல்ற? அப்படியே ஆகட்டும் அண்ணா. உனக்கு இதுல விருப்பம் இருக்குதா இல்லையா? இருக்குது சாமி. சுந்தரா அழகியே
ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? மாதிரி பொம்பளை இருந்தா தலை உடச்சே 3 மாசம் ஆகும். முதலாளி, இந்த ஆத்துல நான் ஐயர் மீனா பிடிக்கிறீங்க டேய், புடவைய அவுத்துட்டுக்கிறேன்டா. உள்ள போய் படிச்சேன். அதனால் தேவி, நீ என் மீது ஆசை வைத்து விட்டாய், நானும் உன் மீது ஆசை வைத்து விட்டேன். இருவரும் கட்டி சேர்ந்து காமத்தை தீர்த்து விட்டோம், இருவரும் ஒன்றி சேர்ந்து விட்டோம். அதனாலே நாம் இருவரும் திருமணத்தும் செய்து விட்டு அதனாலே கல்யாணம் பண்ணணும். அப்படியா அப்படியா சரி, நலிங்கிட்டால் ஆட்டுக்குது. என்ன சொல்ற? பாருங்க எந்தெல்லாம் கட்டி இருக்கிறேன். கல்யாணம் இப்பெல்லாம் விடிய காலம் கூட்டுல போனவங்க தான் கல்யாணம். ஏய், என் கூட்டுல நடுவுல போட விடுவா? பின்ன அப்பகாரம் இன்னாரு செத்து இருப்பான். கல்யா தேவி, அவன் தண்ணி இல்லாத இன்னாரு செத்து இருப்பாங்க. அந்த வேலை முடிஞ்சது நான் போயிட்டு வரேன். என்னது போயிட்டு வரேன். என் மாப்பிள வந்த வேலையை முடிச்சுட்டு வந்த வேலை முடிஞ்சது நான் போறேன் அப்படிங்கிறியா? ஆமா. ஓஹோ, அதனால என்ன சொல்ற? கல்யாணம் கல்யாணம் பண்ணு. என்ன சொல்ற? ஆமாங்க கல்யாணம் பண்ணிட்டு கண்டே தேவி, உன்னை மட்டும்தான் நான் திருமணம் செய்வேன். அப்படியா? நான் உனக்கு, நீ எனக்கு. அதனாலே நான் உன்னை திருமணம் செய்தவதாக இருந்தால் நானும் என்னுடைய தந்தையும் தான் நாடு நாடாக பெண் பார்க்க வந்தோம். அதனால உன்னையும் பார்த்தேன், உனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதனால என்னுடைய தாய் தந்தை இடத்தில் சொல்லி உன்னுடைய நாட்டுக்கு உன்னை முறைப்படி பெண் கேட்டு உன்னை திருமணம் செஞ்சு பிறகு என் நாட்டுக்கு அழைத்து போகிறேன். அதன் மாதிரி போன் நம்பர் கொடுத்துருப்போம், அடிக்கடி போன் பண்றேன். ஆனால் நீ உன்னுடைய அரண்மனையிலே ஆயிரு, நான் என்னுடைய அரண்மனையில் இருந்து என்னுடைய தாய் தந்தை தர்மகதம் பண்ணேன் செத்து போயிட்டான். ஐயோ, நான் எங்க அப்பா போய் பாக்கணும். தண்ணீர் எடுக்கதான் இங்க குளத்துக்கு வந்தேன். தர்மகதம் அங்கதானே ஊதுவாங்க, இங்கதானே வந்து நாங்க இளவு வாசலுக்கு வந்தோங்க. என்னால எடுப்பீங்க? என்னால எடுப்பீங்க? ஆட்சியா முன்ன ஒரு 18ஆம் தேதி ஒண்ணு கேப் இருக்குது, அதுல ஆடி போடலாம். அதனாலே கண்ணே, என் தந்தைக்காக தந்தைக்கு தண்ணீர் எடுக்க வந்து நான் தண்ணீர் எடுத்து கூட தந்தையை பார்த்து என் தந்தை இடத்தில் இப்படி சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி, அப்பா இது போல நானே ஒரு பெண்ணு பார்த்துட்டேன், அதனால திருமணம் செய்த வேண்டிய தந்தை அழைத்து வருகிறேன், அதுவரை உன்னுடைய நாட்டிலே இரு, சென்று வா. ஆலாபார விச்சகத்தடியிலே தந்தை அமர்ந்திருப்பார், வா போய் பார்க்கலாம். என்னுடைய தந்தையாராக மட்டும் இங்குதான் அமர்ந்து கொண்டிருந்தார். நாய் குத்திச்சான், நரி குத்திச்சான், பாவங்க. தண்ணீர் தாகத்தில் ஒருவேளை மாண்டுபடி அப்படியெல்லாம் இருக்காது. அவன் கோட்டுற தெளிவுனா தான் செத்து போயிருவான். தண்ணி இல்லைன்னா கூட உச்சிட்டு பொழைச்சிக்கலாம். என்ன ஏங்க, எனக்கு ஒரு ஆலோசனை. எப்படின்னா, இங்கத்தான உட்கார சொன்னோம். ஒருவேளை நீ 1/2 மணிக்கு அங்க போய் நாட்டுக்கு போயிருந்தா எங்க அப்பா போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம்.